Good morning students, have a nice day. This video for third level Madhyama Hindi Prachara Sabha courses. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்பாயி மத்தலப் 4 சகோதரர்கள். நல்லா படிக்க தெரியணும், மீனிங்ஸ் தெரியணும், அப்போ தான் எஸ்ஏ வந்து ஈஸியாக இருக்கும். மகாராஜ் தசரத் அயோத்தியா கே ராஜா தே. மகாராஜா தசரத் அயோத்தியாவினுடைய ராஜாவாக இருந்தார். அயோத்தியா கே வே படே உதார் और பிரதாபி தே. உதார் அப்படின்னா தாராள குணம் கொண்ட, பிரதாபி கம்பீரமான, அவர் தாராள குணம் கொண்டவராகவும் கம்பீரமானமாகவும் இருந்தார். உன்கே ராஜ்யமே சப் பிரசன்னத்தே. பிரசன்ன மத்லப் மகிழ்ச்சி. அவருடைய ராஜ்யத்தில், ராஜ்யமே சப் அனைவரும், பிரசன்னத்தே அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். தசரத்கே தீன் ராணியான் 3 ராணிகள். தசரதருக்கு 3 ராணிகள் இருந்தனர். வே அவர்கள் கௌசல்யா, சுமித்ரா और கைகேயி. 3 கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. ராஜா கோ கைகேயி से अधिक प्यार था. ராஜாவுக்கு கைகேயி மேலே அதிகமான அன்பு. அதிக் பியார் அதிகமான அன்பு. ராஜா தசரத்கே 4 புத்திர தே. ராஜா தசரதுக்கு 4 புத்திர 4 மகன்கள் இருந்தனர். வே அவர்கள் ராம், லக்ஷ்மண், சத்ருகன் और பரத். ராம் கௌசல்யா கா புத்திர தா. ராம் யாருடைய மகன்? கௌசல்யா கா புத்திர, கௌசல்யாவுடைய மகன். லக்ஷ்மண் और சத்ருகன், லக்ஷ்மணனும் சத்ருகனனும் சுமித்ராவுடைய புத்திரர்கள். பரத் கைகேயி கா புத்திர தா. பரத் வந்து கைகேயுடைய மகன். வே சாரோம் பாயி படாயி और கலாவோ மே நிபுண் தே. சாரோன் பாயி அப்படின்னா 4 சகோதரர்களும் படாயி படிப்பு, அவர் கலையில் நிபுணர்களாக இருந்தனர். அதாவது ரொம்ப சூப்பராக படிப்பாங்க, ரொம்ப சூப்பராக எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டாங்க. மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறவங்கள தான் நிபுண் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு துறையில் யார் மிகச்சிறப்பாக இருக்காங்களோ அவங்க தான் நிபுண். இப்போ சாரோம் பாயும் எப்படி இருந்தாங்களா? நிபுணர்களாக இருந்தனர்கள். ராம் படாபாயி தா. ராம் படாபாயி பெரிய சகோதரன். பஹாத் சுந்தர் தா. அவர் மிகவும் அழகானவர். பஹாத் சுந்தர் மிகவும் அழகான. அந்நியபாயும் சே மற்ற சகோதரர்களிடத்தில் அந்நியபாயி பிரேம் கர்த்தா தா அன்பாக இருந்தார். நெக்ஸ்ட் ஒன் விஸ்வாமித்ரகா யக்ய அப்படின்னா வேள்வி. விஸ்வாமித்ரர் வந்து ஒரு வேள்வி செய்கிறாரு, யாகம் செய்கிறாரு, அதுதான் பார்க்க போகிறோம். முனி விஸ்வாமித்ரர் தபஸ்வி அவர் குரோதித்தே. முனிவர் விஸ்வாமித்ரர் தபஸ்வி துறவி. முனிவர்கள்லேயே துறவி இல்லாதவங்களும் இருக்காங்க. விஸ்வாமித்ரர் வந்து துறவி. அவர் குரோதி, அப்புறம் ரொம்பவும் அவருக்கு கோபம் வரும், குரோதி. சப்லோக் உன்சே டர்தே தே. சப்லோக் அனைவரும் உன்சே டர்தே தே. டர் பயம், எல்லாரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்னா அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா சாபம் கொடுத்துருவார். एक दिन ஒரு நாள் வே ராஜா தசரத் கே தர்பார் மே ஆயே. ஒரு நாள் ராஜா தசரதோட தர்பார் அரசவைக்கு வராரு. யாருடைய அரசவைக்கு? தசரதோட அரசவைக்கு வராரு. விஸ்வாமித்ர ஜங்கல் மே யக்ய கர்த்தே தே. இந்த விஸ்வாமித்ரர் வந்து காட்டில் தான் இருப்பார். அந்த காட்டில் யக்ய கர்த்தே தே வேள்வி நடத்தி கொண்டிருந்தார். ராட்சஸ் உன்கே யக்யகோ பிகாடுதே தே. ராட்சசர்கள் அவருடைய வேள்வியை பிகாடுதே தே வீணாக்கிடுவாங்க. இவர் வந்து வேள்வி நடத்தினார்னா அப்போ வந்து ராட்சசர்கள் வந்து வேள்வியை வீணாக்கிடுவாங்க, கலைச்சிருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ரொம்ப விஸ்வாமித்ர யக்யக்கு ரக்ஷா கேலியே. ரக்ஷா கேலியே மத்தலப் பாதுகாப்பிற்காக, வேள்வியை பாதுகாப்பதற்கு ராம் और லக்ஷ்மண் கோ, ராம் மற்றும் லக்ஷ்மணனை அப்னே சாத் லேஜானா சாகுதே தே விரும்பினார். அப்னே சாத் தன்னோடு, லேஜானா தன்னோடு கூட்டிகிட்டு போகிறதுக்கு விரும்பினார். யஹ் பாத் ஜான்கர் ராஜா தசரத் டர் கயே. இந்த செய்தியை கேட்டு, இந்த விஷயத்தை கேட்டு, பாத் ஜான்கர் விஷயத்தை அறிந்து கொண்டு ராஜா தசரத் டர் கயே பயந்தார். ராம் और லக்ஷ்மண் கோ ஜங்கல் பேஜ்னா நஹீன் சாகுதே தே விரும்பவில்லை. நஹீன் சாகுதே தே ஜங்கல் பேஜ்னா காட்டிற்கு அனுப்புவதற்கு விரும்பவில்லை. மகர் ஆனால் குரு வசிஷ்டர் தசரதருடைய
குரு வந்து யார் அப்படின்னா குலகுரு வந்து வசிஷ்டர். வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, வசிஷ்டர்னே சம்ஜாயாக்கி, வசிஷ்டர் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இஸ்மே இதில் ராம்காஹி லாபோகா, ராமுக்குத்தான் லாபம் அதிகம், நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. தப் ராஜா தசரத் மான்கையே ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது ராஜா தசரத் ஏற்றுக்கொள்கிறார். ராம் और लक्ष्मण विश्वामित्र के साथ वन गए. ராமனும் லக்ஷ்மணனும் கிஸ்கே சாத், விஸ்வாமித்ர கே சாத், விஸ்வாமித்திரரோடு வனத்திற்கு செல்கிறார்கள். ராட்சஸ் ஆயே, ராட்சசர்கள் வருகிறார்கள். ராம் और लक्ष्मण உன் ராட்சஸோं को मार डाला, ராமும் லக்ஷ்மணனும் உன் ராட்சசோன், அந்த ராட்சசர்களை மார்டாலா கொன்று விடுகிறார்கள். விஸ்வாமித்ர கா யக்ய பூரா ஹுவா, விஸ்வாமித்திரருடைய யாகம் முழுமையடைகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனுஷ் யக்ய. மகாராஜ் ஜனக் மிதிலா கே ராஜாத்தே, மகாராஜ் ஜனக் வந்து மிதிலையுடைய அரசர், தசரத் வந்து அயோத்தியாவுடைய அரசர், ஜனக் வந்து மிதிலையுடைய அரசர். சீதா உன்கி புத்ரி தி, சீதா அவர்களுடைய மகள், புத்ரி மகள். சீதா சுந்தர் கன்யா தி, கன்யா அப்படின்னா இளம்பெண், சுந்தர்னா அழகான, சுந்தர் கன்யா. விவாஹ் கே யோகிய பனி, விவாஹ் திருமணம், அவள் திருமணத்திற்கு தகுதியானவளாக இருக்கிறாள், யோகிய தகுதி. ஜனக் உஸ்கேலியே ஏக் வீர்வர் சாக்தே தே விரும்பினார். ஜனக் என்ன விரும்புகிறாரு, உஸ்கேலியே அவளுக்காக, ஏக் வீர்வர், வர் அப்படின்னா மணமகன், வீர்னா வீரமான மணமகனை விரும்புகிறார் ஜனக். ஜனக் கே பாஸ் எக் புராணா தனுஷ் தா, ஜனக் கிட்ட எக் புராணா தனுஷ், ஒரு பழைய தனுஷ்னா வந்து ஒரு பழைய வில்லும் அம்மும் அவர்கிட்ட இருந்துச்சு. தனுஷ் வில். வே जो वीर उस தனுஷ் பர் டோரி சடா தேகா, டோரி சடானா அப்படின்னா இப்போ அந்த அம்பை எடுத்து அதில் ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதை இழுத்து தான் வந்து ஒரு வில்லை எடுத்து அதில் ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அதை வச்சு இழுத்து தான் அம்பை அதில் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, எய்ம் பண்ணி விடுவாங்க. அப்படி அந்த நாணேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அதை தான் ஹிந்தியில் வந்து டோரி சடானா அப்படின்னு சொல்கிறது. எந்த வீரர் அந்த தனுஷை எடுத்து டோரி வந்து அதில் வைக்கிறாங்களோ, நாணேற்றுறாங்களோ, அவங்களுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். உஸ் வீர்கே சாத், அந்த வீரனோடு, சாத் உடன், சீதாக்கா விவாக கர்னா சாகத்தே, சீதாவிற்கு விவாகம் செய்ய விரும்புகிறார். ஜனக்னே எக் பாத் கோஷித் கருதி, கோஷித் அப்படின்னா அறிவித்தல். ஜனக் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை அறிவிக்கிறார். கோஷ்னா சுன்கர் கயி வீர் மிதிலா ஆயே, கோஷ்னா சுன்கர் அப்படின்னா அறிவிப்பை கேட்டு கயி வீர் நிறைய வீரர்கள் மிதிலா ஆயே மிதிலைக்கு வர்றாங்க. தனுஷ்கோ ஹிலானா பாக்கர், ஹிலானா அசைத்தல், ஹிலானா பாக்கர் அப்படின்னா அசைக்க முடியல, அந்த தனுஷை அவங்களால அசைக்க கூட முடியல. லவுட்டு கையன் திரும்பிடுறாங்க, வர்றாங்க, தனுஷை வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த அம்பை வந்து அவங்களால அந்த வில்லை வந்து அவங்களால அசைக்க கூட முடியல, திரும்பிடுறாங்க. இசி சமய விஸ்வாமித்ர राम और लक्ष्मण के साथ जनक के दरबार में आए. இசி இந்த சமயத்தில் விஸ்வாமித்ரர் ராமையும் லக்ஷ்மணையும் கூட்டுக்கிட்டு எங்கே வராரு, ஜனக்கே தர்பார், ஜனக்குடைய அரசவைக்கு வருகிறார். ஆயே விஸ்வாமித்ரனே ஜனக்கோ தோனோ ராஜ்குமாரோं का परिचय दिया, परिचय அப்படின்னா அறிமுகம். விஸ்வாமித்ரர் வந்து 2 ராஜகுமாரர்களையும், ராம் ஒரு லக்ஷ்மண், அவங்கள தான் ராஜகுமாரர்கள் 2 பேரையும் அறிமுகம் செய்கிறார் ஜனக்கிட்ட. ஸ்ரீராம் நே தனுஷ்கி டோரி கீஞ்சி, ஸ்ரீராம் என்ன பண்ணுறாரு, அந்த தனுஷோடைய டோரினா அந்த கயிறு என்ன பிடிச்சி இழுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா நாணேற்றுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதை தூக்கி இப்படி நாணேற்றும் பொழுதே தனுஷ் டூட்ஹிகையா, அந்த வில்லே என்ன ஆயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. ஜனக் குஷ் ஹுவா, குஷ் ஹாப்பி, ஜனக்கு ஒரே சந்தோஷம். சீதா और ராம் கா விவாக், சீதா மற்றும் ராமனுடைய விவாக் திருமணம் தூம்தாம் சே சம்பன்ன ஹுவா, தூம்தாம் அப்படின்னா கோலாகலமாக நிறைவு பெற்றது. ஜனக்கே பாயி கே 3 புத்ரியான் தி, ஜனக்குடைய பாயி சகோதரருக்கு 3 பெண்கள் இருந்தனர். 3 புத்ரியான்.
பரத் கா விவாஹ் மாண்டவி சே ஹுவா. பரத்தை வந்து மாண்டவிக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. லக்ஷ்மண் கா விவாஹ் லக்ஷ்மணனை வந்து ஊர்மிளாவுக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. ஊர்மிளா சே ஹுவா. சத்ருகன் கா விவாஹ் சத்ருகனுடைய திருமணம் ஸ்ருத்த கீர்த்தி அப்படிங்கிற பெண்ணோடு விவாகம் ஆகுது. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.